ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், என் பேர் கலைச்செல்வன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய டெக்னாலஜி பற்றி நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுவும் இந்த இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய இணையத்துல ஒரு மாபெரும் புரட்சி ஒன்று மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ அது என்னதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியில இயங்கக்கூடிய பிட்காயின். ஸோ பிட்காயின் என்றால் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பணத்தோட பரிணாம வளர்ச்சியில ஆரம்ப காலத்துல எல்லாம் சிஸ்டம் பட்டை யூஸ் பண்ணாங்க. அதாவது பொருளை கொடுத்து பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தங்க காசுகளை அறிமுகப்படுத்துறாங்க. தங்கம் இன்னும் நடைமுறையில இருந்தாலும் அது பணத்தை போல நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு வளர்ச்சி வந்துச்சு, அதுதான் பேப்பர் கரன்சி. அதாவது பேப்பர் கரன்சி இன்னும் நடைமுறையில நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அடுத்து இன்னொரு டெக்னாலஜி வந்துருச்சு, அதுதான் பிளாஸ்டிக் கார்டு. அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி கார்டு மூலியமாக பெரிய அளவிலான தொகையை நம்ம இன்னைக்கு செலுத்திடலாம். இந்த 4 வளர்ச்சிக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மாபெரும் புரட்சி வளர்ச்சி ஒன்று வந்திருக்கு. அதுதான் டிஜிட்டல் மணி. அதாவது பணம் மின்னியல் ஆயிட்டாங்க. எப்படி முன்ன லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் இமெயில் ஒன்று டிஜிட்டலா கொண்டு வந்தாங்களோ அதே போல இன்று பணம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஜிட்டல் மணியோட பெயர் தான் பிட்காயின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிட்காயின் பிசிக்கல் ஃபார்ம்ல கிடையாது, இது டிஜிட்டலா தான் நம்ம பயன்படுத்த முடியும். சோ பிட்காயின் என்பது ஒரு கரன்சி என்றால் அது கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் ரேட், வேர்ல்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல கண்டிப்பாக இருக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயின் $1239. அதாவது ரிங்கிட் மலேசியால நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5400 வெள்ளி. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பிட்காயின் இருந்துச்சுன்னா நீங்க அமெரிக்க டாலர்ல $1200 இல்ல ரிங்கிட் மலேசியால நீங்க 5400 வெள்ளி இல்ல சிங்கப்பூர் டாலர்ல, இந்தியன் ரூபில, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு கரன்சியாவும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி நம்ம பிட்காயினை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் போன்ல தான். ஸோ பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயா அந்த ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க பிளாக் செயின் வாலெட் அப்படின்னு நீங்க போனீங்கன்னாக்கா செக்யூர் வாலெட். இந்த பிட்காயினோட வாலெட்லேயே செக்யூரான வாலெட் பிளாக் செயின் வாலெட். நீங்க ஜஸ்ட் பிட்காயின் வாலெட் போட்டாலும் நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாலெட்ல தான் நம்ம பிட்காயினை டிஜிட்டல்ல நம்ம கேரி பண்ணிட்டு போறோம், இல்ல நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்க போறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிட்காயின் என்பது ஒரு பணம், ஒரு கரன்சி என்றால் அது கண்டிப்பா நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தி ஆகணும். எப்படி பணத்தை யூஸ் பண்றோமோ அதே போல இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி ஆகணும். சோ அந்த வகையில நீங்க ஒரு காஃபி ஷாப்க்கு போயிட்டு நீங்க ஒரு காஃபி வாங்கிட்டு அவங்க அந்த காஃபி ஷாப்காரர் பிட்காயினை அக்செப்ட் பண்றவங்களா இருந்தா எப்படி விசா மாஸ்டர் கார்டை அக்செப்ட் பண்றாங்களோ அதே போல பிட்காயினை அக்செப்ட் பண்றவங்களா இருந்தாக்கா உங்களோட பிட்காயினை கொடுத்து நீங்க அந்த காஃபியை வாங்கிட்டு வரலாம். அடுத்து நீங்க அவுட் ஸ்டேஷன்ல எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு எப்படி நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்களோ அதே போல இன்னைக்கு பிட்காயினை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே இருக்கு. அடுத்து நீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறீங்க, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க பொருளை வாங்கிட்டு இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க QR கோட் இருக்கும். அந்த QR கோட் உங்களோட மொபைல் போன் வழியாக நீங்க இந்த பிளாக் செயின் வாலெட்ல நம்ம பணத்தை சென்ட், அதாவது பிட்காயினை நம்ம சென்ட் தட்டணும்னா ஸ்கேனிங் இது வரும். அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட பிட்காயின்ல நீங்க அந்த பொருளுக்கான பணத்தை பேமெண்ட் செஞ்சிருங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த பொருளை நம்ம எடுத்துட்டு வரலாம். எப்படி ஒரு பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறோமோ இன்னைக்கு நீங்க பிட்காயினை கொடுத்து பொருளை வாங்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ல நிறைய பேமெண்ட் ப்ராசஸ் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு பிட்காயின் இருக்கு. சோ நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா பிட்காயினை இந்த மாதிரி QR கோட் வரும். அது மூலியமாக நம்ம பணத்தை நம்ம வீட்ல இருந்தே நம்ம பணத்தை செலுத்திடலாம். எப்படி விசா மாஸ்டர் கார்டுல செலுத்துறோமோ அதே போல இன்னைக்கு ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே நம்ம பணத்தை செலுத்திடுறோம் பிட்காயினாக. தென் அந்த பொருள் ஒரு 2-3 நாள்ல நம்ம வீடு சேர்ந்து. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உங்ககிட்ட பிட்காயின் இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா உலகத்துல 300,000 மர்ச்சன்ட்ஸ் பிட்காயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நீங்க லெம்போர்கினி பாத்தீங்கன்னா லெம்போர்கினியோட கார் இன்னைக்கு நீங்க பிட்காயின் மூலியமாக வாங்கலாம். அடுத்து சன் டிவி, இந்தியால சன் டிவி நெட்வொர்க்கோட பில்ஸ் நீங்க பிட்காயின்ல பே பண்ணலாம். cheapair.com போனீங்கன்னா அங்க நீங்க ஃபிளைட் டிக்கெட்ஸ்லாம் இன்னைக்கு நீங்க பிட்காயின் மூலமாகவே வாங்கலாம். சோ இந்த மாதிரி 300,000 மர்ச்சன்ட் பிட்காயின் அக்செப்ட் பண்ணிக்க. எப்படி பணத்தை கட்டுறோமோ இல்ல விசா மாஸ்டர் கார்டு மூலமா கார்டு மூலமாக பணத்தை செலுத்துறோமோ இன்னைக்கு நம்ம பிட்காயின்ல செலுத்தலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அடுத்து வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் செய்யலாம். அதாவது பிட்காயின் விலை குறைவா இருக்கும் போது நம்ம வாங்கி வச்சிருது, விலை கூட ஏறணும்னா அதை நம்ம விற்கலாம். எப்படி தங்கம் குறைவா இருக்கும் போது வாங்கி வச்சு கூட விலைக்கு வந்தோடனே நம்ம விற்கிறோமோ ட்ரேடிங் செய்யறோமோ அதே போல இன்னைக்கு பிட்காயினும் நம்ம செய்யலாம். ஏன்னா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிட்காயின் ஒரு பெரிய அசெட் நாங்க சொல்லுவோம். ஏன் நானே பர்சனலா ஏன் அசெட் அப்படின்னு நீங்க சொல்றேன்னா இன்னைக்கு $500, அதாவது $1 இருந்து இன்னைக்கு $1239 வரைக்கும் இன்னைக்கு பிட்காயின் வளர்ந்துருக்கு.
அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து $2000 $10,000 100,000 USD வரைக்கும் வந்து போகலாம், இன்னும் கூடுதலாகவே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய சொத்தாக நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிட்காயினை நிறைய சேர்க்க ஆரம்பிச்சோமா, பிட்காயினை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இல்லை சம்பாதிக்கிறதுக்காக நிறைய நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து இது ஒரு பெரிய எசட்டா மாறும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஓகே இன்னைக்கு உங்ககிட்ட பிட்காயின் இருக்கு, நான் பிட்காயினை சம்பாதிக்கிறேன், ஆனா எப்படி நான் பணமாக ஆக்குறது? ஏன்னா இன்னும் பரவலா வந்து பிட்காயின் பயன்படுத்த கிடையாது, இன்னும் நம்ம வந்து பேப்பர் கரன்சியோ இல்ல விசா மாஸ்டர் கார்டோ தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ அந்த வகையில நீங்க வந்து பிட்காயின் எப்படி பணமாக ஆக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏடிஎம் மிஷின் இருக்கு பிட்காயின்காக. ஸோ பிட்காயின் ஏடிஎம் மிஷின் இருக்கு. அந்த பிட்காயின் ஏடிஎம் மிஷின்ல நீங்க போனீங்கன்னா உங்ககிட்ட பிட்காயின் இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்து நீங்க பிட்காயினை சென்ட் பண்ணி கேஷா ஆக்கலாம். இல்ல உங்களுக்கு பிட்காயின் வேணும் என்றால் உங்க கேஷை கொடுத்து நீங்க பிட்காயினாக வாங்கிக்கலாம். உங்களோட ஹெட்போனுக்கு வந்து பிட்காயின் வந்து ரிசீவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிட்காயின் ஏடிஎம் மிஷின்ல வந்து நம்ம வந்து செஞ்சுக்க போறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிட்காயின் டெபிட் கார்டு. இட்ஸ் வெரி ஈஸி. அதாவது நீங்க சம்பாதிக்கிற பிட்காயின் இல்ல நீங்க வாங்கி வச்சிருக்கிற பிட்காயினை வந்து நீங்க இந்த கார்ட்ல, அதாவது அவங்களுக்கு வந்து விர்ச்சுவல் கார்டு இருக்கும். ஸோ அந்த கார்டு மூலியமாக நீங்க அந்த பிட்காயினை நீங்க வச்சிருந்தீங்கன்னா எங்கெல்லாம் விசா மாஸ்டர் கார்டு அவங்க அக்செப்ட் பண்றாங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து உங்களோட பிட்காயின் வந்து கார்டு மூலியமாக டெபிட் கார்டு மூலியமாக நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பிட்காயின் எக்ஸ்சேஞ்சர் இருக்காங்க. இன்னைக்கு எப்படி வந்து மணி எக்ஸ்சேஞ்சர் இருக்காங்களோ அதே போல பிட்காயின்க்கு ஜஸ்ட் ஆன்லைன்லயே நீங்க வீட்டில இருந்தே உங்களோட பிட்காயினை நீங்க வந்து எக்ஸ்சேஞ்சருக்கு அனுப்பி அவங்க கிட்ட வந்து நீங்க பிட்காயினை சேல் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற பிட்காயினை நீங்க சேல் பண்ணி அவங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க கேஷா. ஸோ நீங்க வந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ண வேண்டியதான். இல்ல நீங்க வந்து நாட் ஈவன் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, உங்களோட ஸ்மார்ட் போன்லயே நீங்க வந்து எக்ஸ்சேஞ்சரோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். அதாவது பிட்காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பணமாக மாற்றலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும். லாஸ்ட்ல வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பேன். இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க எனக்கு பர்சனலா இமெயில் பண்ணலாம், இல்ல பர்சனலா கால் பண்ணி பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட நிறைய விஷயத்த நீங்க வந்து கேட்டுக்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து பிட்காயின் என்றது ஒரு பணம், ஒரு கரன்சி, அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இருக்கு. அது எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க, யாரெல்லாம் எத்தனை மர்ச்சன்ட்ஸ் வந்து வேர்ல்ட் வைட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அண்ட் உங்ககிட்ட பிட்காயின் இருந்துச்சுன்னா அது எப்படி நீங்க பணமாக மாத்துறது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன். இப்ப வந்து இதோட ஹிஸ்டரி, அதாவது யார் இந்த பிட்காயினை வந்து இன்வென்டட் கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போமா. சத்தோஷி நாக்கமோட்டோன்றவர் 2009 பிளாக் செயின் என்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சார். ஆனா இவர் யாருன்ற விஷயம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இவரு பேர் வகையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா சத்தோஷி நாகமோட்டோ ஒரு ஜப்பானியர் இருக்கலாம்னு சொல்றாங்க, இல்ல சத்தோஷி அதாவது சாம்சுங் தோஷிபா என்ற மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்னு சொல்றாங்க. இல்ல இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சந்தோஷி நாகமுத்து, அதாவது தமிழால தான் இருக்கணும், தமிழரா தான் இருக்கணும். இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கண்டுபிடிப்பா இருந்தாலும் தமிழர்கள் தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வி டோன்ட் நோ, நமக்கு தெரியாது இது யாரு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. பட் இவர் என்ன கண்டுபிடிச்சார், கடந்த 100 வருடமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒருவர் இன்னொருவருக்கு வந்து பணத்தை செலுத்துவது என்றால் யார் மூலியமா செலுத்தப்படும்? பேங்க்ஸ், வெஸ்டர்ன் யூனியன், பேபால், விசா, மாஸ்டர் கார்டு, இல்ல மணிகிராம், மணி சேஞ்ச், இவங்க தான் வந்து கடந்த 100 வருஷமா மணி மூவ், அவங்க தான் பணத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மணி மூவ் பண்றதுக்கு நிறைய மிடல்மேன் தேவைப்படுது. ஸோ மிடல்மேன் நிறைய தேவைப்படுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்குது. நீங்க ஒரு ஒயர் டிரான்ஸ்ஃபர், பேங்க்ல ஒரு ஒயர் டிரான்ஸ்ஃபர் செய்யறதா இருந்தாக்கா ஏறக்குறைய 5 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் பிடிக்கும். ஸோ இட்ஸ் டேக் டைம். அடுத்து எஸ் நீங்க வந்து சொல்லலாம் வெஸ்டர்ன் யூனியன் வேகமா இருக்குமே, இன்னைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து பணத்தை கொடுத்தாலே அந்தாண்ட வந்து நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்க வந்து பணத்தை எடுத்துடலாமா? எஸ். ஆனா ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஒரு ஃபீஸ் மட்டும் இல்லைங்க, எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் வேற. ஒரு தடவை நம்ம பணம் அனுப்புறதுக்கு 2 விதமான ஃபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு இந்த பணத்தை அனுப்புறது. ஸோ இதனால டைரக்டா நம்ம இன்வால்வ் பண்ணலனாலும் நிறைய பேர் இதுல இன்வால்வ் பண்றவங்க, டெய்லி வந்து இந்த சிஸ்டமை யூஸ் பண்றவங்க வந்து நிறைய ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க, நிறைய ஸ்ட்ரகிள் வந்து போறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பிரேக் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கணும், ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சத்தோஷி என்ன செஞ்சாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிளாக் செயின் என்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து முத கண்டுபிடிச்சார். He invented a software called blockchain. So இது வந்து அடுத்த ரெவல்யூஷன், உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இந்த பிளாக் செயின் சொல்லலாம். நம்ம இப்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் வந்து பிளாக் செயின் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி பத்தி நிறைய நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த பிளாக் செயின் மூலியமா சத்தோஷி என்ன செஞ்சாரு, ஒருவர் இன்னொருவருக்கு வந்து பணத்தை டிஜிட்டல் முறையில அனுப்பலாம். ஸோ அந்த பணத்தை அனுப்புறதுக்கு அவருக்கு ஒரு டிஜிட்டல் கரன்சி தேவைப்பட்டுச்சு. அதுதான் வந்து பிட்காயின். The first digital currency in the internet is called Bitcoin. அந்த பிட்காயின் எதுல இயங்குது? பிளாக் செயின் என்ற ஒரு சாஃப்ட்வேர்ல இயங்குது. ரைட். ஸோ இப்போ பணத்தை எடுத்துக்கங்க. பணம் காகித பேப்பர் கரன்சியை வந்து நம்ம இன்னொருவருக்கு அனுப்புறதா இருந்தா நடுவில் கண்டிப்பா ஒருத்தவங்க வேணும். அவங்க தான் வந்து பேங்க். ஸோ அவங்க தான் வந்து அதை வெரிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ரைட். ஸோ அதே போல ஒருவர் இன்னொருவருக்கு இருந்து இப்ப பிட்காயின் அனுப்புறதா இருந்தா நடுவுல கண்டிப்பா ஒருத்தவங்க அதை வெரிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அது செஞ்சு கொடுக்குறவங்க இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில யாருன்னு பாத்தீங்கன்னா they called as a miners. சோ அந்த மைனஸ்ன்றவங்க தான் இந்த டிரான்சாக்ஷனை செஞ்சு கொடுக்குறாங்க. சோ உதாரணத்துக்கு இவருக்கு வந்து $100 worth of பிட்காயின் அவர் அனுப்புறாரு, இல்ல ஒரு பிட்காயின் அனுப்புறாரு. அதை வந்து மைனஸ்ன்றவங்க என்ன செய்வாங்க, அதை வந்து வெரிஃபை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த பிட்காயினை டிரான்சாக்ஷன் செஞ்சு கொடுப்பாங்க. இதனால இந்த மைனஸ்க்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரிவார்டா புதிய பிட்காயின் கிடைக்குது. சோ நான் அடுத்த ஸ்லைட்ல எப்படி அவங்களுக்கு புதிய பிட்காயின் கிடைக்குதுன்றது வந்து சொல்றேன். சோ இது வரைக்கும் நீங்க ரெண்டு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாத்துங்க, உங்களோட நாலேஜ் அதுல வளர்த்துக்குங்க. பிளாக் செயின் டெக்னாலஜிலையும் பிட்காயின்லையும். அடுத்து நான் வந்து பேச போறது வந்து இந்த மைனஸ் பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா நான் வந்து பேசுவேன். ஏன்னா நம்ம எங்க வந்து பிட்காயினை பெரிய அளவுல சம்பாதிக்கலாம் அப்படின்னாக்கா மைனஸ் கிட்ட தான் நம்ம வந்து பெரிய அளவுல நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் டே 1 இருந்து 2009ல ஆரம்பிச்ச இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷன் இது நாள் வரைக்கும் எல்லா டிரான்சாக்ஷனும் இஸ் ரெக்கார்டட். அது வந்து பப்ளிக் லேஜர்னு சொல்லுவாங்க. blockchain.info நீங்க போனீங்கன்னா அனைத்து டிரான்சாக்ஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். இஸ் பப்ளிக். அதாவது உங்களுக்கு இன்டர்நெட் வசதி இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் கோ டு blockchain.info, அதுல நீங்க எல்லாமே பார்க்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ் பியர் டு பியர் 24 hours 7 daysல நீங்க யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் பிட்காயினை நீங்க சென்ட் பண்ணலாம். நீங்க எதுவுமே வாங்கலாம். சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடே 5 மணிக்கு மேல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இஃப் யூ சென்ட், எப்படி நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க, ரிசீவ் பண்ற அவங்களுக்கும் வாட்ஸ்அப் இருக்கணும், சென்ட் பண்ற நம்மளுக்கும் வாட்ஸ்அப் இருக்கணும். எனி டைம் 24 hours 7 days எனி டைம் நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல இன்னைக்கு பிட்காயினையும் நினைச்ச நேரத்துல யாரு வேணாலும் எங்க வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேமெண்ட் செய்யலாம். தட்ஸ் a பிட்காயின். ரைட். இப்ப மைனஸ் என்றவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அதை நம்ம வந்து பார்ப்போம். அதாவது உலகத்துல நடக்கிற அத்தனை டிரான்சாக்ஷன் டெய்லி வந்து ஏற்கனவே 300,000 டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சோ டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷன்ல எவ்ரி 10 minutes, ஓகே, நவ் இதுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நடக்கிற அனைத்து டிரான்சாக்ஷனும் ஒரு பிளாக்ஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிடும். சோ அந்த பிளாக்ஸ் வந்து நம்பர்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா எல்லா டிரான்சாக்ஷனும் அங்க வந்து ரெக்கார்டட் ஆயிடும். சோ அந்த டிரான்சாக்ஷன் ஒண்ணு நம்ம கிளிக் பண்ணுமா, எந்த அக்கவுண்ட்ல இருந்து எந்த அக்கவுண்ட்க்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ், all the details is there. That's why we call as a public ledger. எல்லா ledgerலயும் வந்து அது வந்து ரெக்கார்டட் ஆகும். சோ அதாவது உலகத்துல நடக்கிற அனைத்து டிரான்சாக்ஷனும் எவ்ரி 10 minutes ஒரு பிளாக்ஸ்ல போகும். இந்த பிளாக்ஸ் யாருக்கு போகும், யாருக்கு கிடைக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா மைனஸ்க்கு கிடைக்குது. யார் அந்த மைனஸ்? பிளாக் செயின் பிட்காயினை டிரான்சாக்ஷன் செஞ்சு கொடுக்கிற நிறுவனம். சோ இந்த மைனஸ்க்கு தான் இந்த பிளாக்ஸ். எந்த மைனஸ்க்கு 10 minutesல வர பிளாக்ஸ் கிடைக்குதோ, ஏன்னா உலகத்துல வந்து நிறைய மைனஸ் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, போட்டி போட்டுட்டு இந்த பிளாக்ஸை வந்து ரிசீவ் பண்றதுக்காக கடுமையா உழைப்பாங்க. கடுமையான போட்டி இருக்கும் அவங்களுக்கு. சோ எந்த மைனஸ்க்கு அவங்க வந்து வின் பண்ணி அந்த பிளாக்ஸை ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு புதிதா ஒரு பிட்காயின் கிடைக்கும். சோ வேர்ல்ட்ல முத யார் பிட்காயினை ரிசீவ் பண்ணிருப்பாங்கன்னா மைனஸ். யார் அந்த மைனஸ்? பிட்காயினை டிரான்சாக்ஷன் செஞ்சு கொடுக்கிற நிறுவனம். தென் அவங்க கிட்ட இருந்து தான் திரும்ப மார்க்கெட் சர்க்குலேஷன் இருக்கு. பிட்காயின் மார்க்கெட்ல இருக்குன்னா ஃப்ரம் த மைனஸ். இது வந்து சத்தோஷி நாகமோட்டோ வந்து பிளாக் செயின் சாஃப்ட்வேர்ல ப்ரோக்ராம். சோ நம்ம எதையும் தலைப்பற்றி வச்சுக்கோன்னா there's a program. இதுதான் நடக்கும். ஒன்னொன்னு இதுதான் இப்படிதான் நடக்கும். அந்த சிஸ்டம் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அல் ஜசீரா என்ற ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. சோ அந்த வீடியோ இப்போ வந்து நம்ம பார்ப்போம். So what is Bitcoin? Bitcoin is a revolutionary technology that enables a new way to send payments over the internet. You can think of it as an open accounting system where thousands of computers all over the world work together to track ownership of digital tokens called Bitcoins. When you send someone Bitcoins, the transaction is broadcast to the entire network. After it's verified, it's recorded in a public ledger called the blockchain.
The blockchain contains a record of every Bitcoin transaction that has occurred since the system began, and it's shared and maintained on the network, so everyone keeps the books, so to speak. Most currencies are issued by a central authority that controls the money supply. Bitcoin is a peer-to-peer system, so there is no central authority. Instead, Bitcoins are issued to users who help process transactions in the network. This is known as Bitcoin mining. Bitcoin miners are specialized computers that do the work required to verify and record transactions in blockchain. As a reward for their work, the miners earn Bitcoins, and this is how new Bitcoins are released into circulation. The system is programmed so that only 21 million Bitcoins will ever exist, and as time goes by, the mining reward decreases. The result is a predictable supply that's governed by scarcity, making Bitcoin somewhat like a digital gold. It's the first currency of the internet, and everyone is free to use it. With Bitcoin, you can send any amount of money to anyone, anywhere in the world, as easily as sending an email. Okay, so in the video clip நீங்க பாத்தீங்கன்னா there's a 21 million bitcoins இந்த இன்டர்நெட்ல இருக்கும். தென் அந்த பிட்காயின் நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் போல விலை உயரும். இன்டர்நெட் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தங்கம் போல விலை உயரும். தங்கம் ஏன் வந்து விலை உயருது? ஏன்னா அதோட சப்ளை வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. அண்ட் டிமாண்ட் மக்கள் பயன்படுத்துறது, மக்கள் டெய்லி தங்கத்தை வாங்குறது இஸ் வெரி ஹை. இதே சிஸ்டம் தான் சதோஷி வந்து இந்த பிட்காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுலயும் அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 21 மில்லியன் பிட்காயின், இந்த 21 மில்லியன் பிட்காயின் எப்படி வந்து உருவாகும்? நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் 2009ல இருந்து 2012 வரைக்கும் ஏறக்குறைய எவ்ரி 10 மினிட்ஸ் 50 பிட்காயின் வந்து உருவாகும். எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு பிளாக்ஸ் உருவாகும். அந்த பிளாக்ஸ் யாருக்கு கிடைக்கும்? மைனஸ்க்கு கிடைக்கும். எந்த மைனஸ் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் பண்றாங்களோ 2009 இருந்து 2012 வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு 10 மினிட்ஸும் 50 பிட்காயின் கிடைக்கும். தென் 2013ல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கும் 25 பிட்காயின் கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ பாதி ஆயிடுச்சு. பிட்காயின் உருவாகிறது வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் பாதி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 75%, அதாவது ஏறக்குறைய 16 மில்லியன் பிட்காயின்ஸ் ஆல்ரெடி இந்த மார்க்கெட் உருவாகிடுச்சு. மீதி 25% உருவாகிறதுக்கு ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கும் இந்த பிட்காயின் வந்து வெளியாகிறதுக்கு 124 வருஷம் ஆகும். ஸோ த லாஸ்ட் பிட்காயின் எப்போ வரும்னாக்கா 2140ல தான் இந்த இன்டர்நெட் வேர்ல்டுக்கு வந்து வரும், இந்த பிளாக் செயின்ல வந்து வரும். ஓகே, ஸோ அது வரைக்கும் எவ்ரி 4 இயர்ஸ் த பிட்காயின் இஸ் பிகம் half, அதாவது பாதி ஆக ஆரம்பிச்சிடும். சப்ளை இஸ் ரெடியூசிங். ஓகே, டிமாண்ட் மக்கள் பயன்பாடு நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் செயினோட வாலெட் மட்டும் இது வரைக்கும் 19 மில்லியன் பீப்புள் இஸ் டவுன்லோடட். வெறும் பிளாக் செயின் வாலெட் மட்டும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பிட்காயினை பயன்படுத்துறவங்க டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வேகமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ சப்ளை குறைஞ்சிக்கிட்டே போகுது, டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால பிட்காயின் பிரைஸ் இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் ஃப்ரம் த $1 in 2011. Today is 2017, ஏறக்குறைய $1250 மேல வந்து இன்னைக்கு 1 பிட்காயின் பிரைஸ் இருக்கு. That's why because of supply and demand. Demand அதிகமா போக பிட்காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். ரைட், சோ எப்படி பிட்காயினோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். See 2015ல நீங்க 2015ல நீங்க பாத்தீங்கன்னா 1 பிட்காயின் இஸ் 969 ringgit and டாலர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா $2027. சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2017ல 1 பிட்காயின் become 5375 ringgit and டாலர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா $1200. tremendous. இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. ஏறக்குறைய நீங்க உங்க சொத்தை வந்து நீங்க டிஜிட்டலா மாத்தி வச்சிருந்தீங்கன்னா இல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்க பிட்காயினா மாத்தி வச்சிருந்தா ஏறக்குறைய ஒரு வருஷம் இல்ல 2 வருஷத்துல வந்து 500% மடங்கு, ஏறக்குறைய 500% வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. எதுல? பிட்காயினா வச்சிருந்தா. திஸ் இஸ் கால்ட் a digital world. ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்ம பெரிய அளவில் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பில்லியனர்ஸ் தான் இன்னைக்கு பிசினஸ்ல இருக்காங்க. பட் இந்த பிட்காயின் மூலியமா ட்ரில்லியனர்ஸ் வந்து உருவாக போறாங்கன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பல பணக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி மூலியமா பெரிய அளவில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ் a டீம் ட்ராப்பர். இவர் வந்து மார்க்கெட் சித்தன்னு சொல்லுவாங்க. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல எந்த
எந்த ஒரு நிறுவனத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், பெரிய அளவுல லாபம் பார்க்கலாம்ன்றதெல்லாம் வந்து பிசினஸ் நியூஸ் சேனல்ல எல்லாம் வந்து சொல்லுவார். சோ இதுல வந்து 2015 ஃபாக்ஸ் பிசினஸ் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்றாருன்னா, ஒரு 3 வருஷத்துல ஒரு பிட்காயின் ஏறக்குறைய $10,000 போகும் அப்படின்றாரு. சோ இது வந்து நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். ஏறக்குறைய 2018 இல்ல 2019 ஒரு பிட்காயின் ரிங்கிட் மலேசியால 40,000 வெள்ளிக்கு போகும். டாலர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 10,000 USD வரைக்கும் போகும் இந்த 1 பிட்காயின். இது சாத்தியமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2011 நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 2011 1 பிட்காயின் வந்து $1 தான் இருந்துச்சு. நீங்க $10 கொடுத்தீங்கன்னா 10 பிட்காயின், right? So we missed the boat. I don't know, நீங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க மேபி வந்து 2011 வந்து பிட்காயின் வாங்கி வச்சிருக்கலாம். மறந்துருந்தீங்கன்னா தயவு செய்து திருப்பி ரீகால் பண்ணி பாருங்க, ரைட்? அந்த மாதிரி நீங்க வந்து 2011 வந்து 1 பிட்காயின் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னாக்கா 2016 1 பிட்காயின் goes up to $1,000, which mean ஏறக்குறைய 4-5 வருஷத்துல வந்து 1000 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. 1000 மடங்கு பிட்காயினோட வேல்யூ. சோ டீம் ட்ரப்பர் சொல்ற மாதிரி 10,000 USD க்கு போறதுக்கு, ரைட்? சோ 10,000 USD போறதுக்கு ஏறக்குறைய 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். இந்த 2-3 இயர்ஸ்ல வந்து ஜஸ்ட் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே ஒரு பிட்காயின் வந்து 10,000 USD போகும். ஏன் பிட்காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்? பிகாஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். வேற எதுவுமே கிடையாது. They already programmed in the blockchain software.